நாட்டின் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் அக்கரப்பத்துக்கு வந்த பொழுது ஏறத்தாழ 2011ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட சவுதி அரசாங்கத்தின் முழு செலவால் வழங்கப்பட்ட சுனாமி வீடு திட்டம் ஜாத்திக ஹெல உரிமைய தீகவாபி பன்சலை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் முடக்கி வைத்திருக்கின்றது. ஏறத்தாழ 2011 என்றால் ஏறத்தாழ 14 வருடம் முடக்கி வைத்து அங்கே வீடுகளில் மரங்கள் வளர்ந்து உடைந்து போகின்ற ஒரு சூழ்நிலையில் இதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்த நேரம்தான் ஜனாதிபதி அவர்கள் அக்கரப்பத்துக்கு வந்து இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பேன் என்று சொன்னார். இந்த வீடு திட்டம் கிழக்கு மாகாணத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்பட்ட வீடு திட்டம். அதில் முக்கியமாக நான் பிரதிநிதிப்படுத்தும் கல்முனை பிரதேசத்தில் அங்கே வாழ்கின்ற மக்களின் 10% மக்கள் உயிரிழந்தார்கள். அதுபோன்று அந்த பிரதேசத்தில் உள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களும் உயிரிழந்தார்கள். ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகம்தான் வீடற்ற நிலையில் புதிய சட்டத்தின் கீழ் அல்லது கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரிய பிரதேசத்துக்குள் தங்களுக்கு வீடு இல்லாத காரணத்தினால் அவர்கள் வீடின்றி தவித்த பொழுதுதான் சவுதி அரசாங்கம் இவர்களுக்காக 500 வேலை திட்டமும் அது பெரும்பாலும் முஸ்லிம்களுக்காக கொடுக்க வேண்டும் என்றும் இன்னும் 100-160 வீடுகள் ஹம்பாந்தோட்ட மட்டக்களப்பு திருங்கமலை மாவட்டத்துக்கு வழங்கியது. அந்த வீட்டு திட்டம் செய்து முடிவடைந்த சூழ்நிலையில் அதை அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் பெரும்பான்மையர்கள் முஸ்லிம்களாக இருந்த பொழுது அவர்களுக்கு வழங்க அண்ணா இருந்த பொழுது தான் ஜேச்சு உடைய இன்ஸ்டிகேஷனில் வழக்கொண்டு போடப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் அதை இடைநிறுத்தி அவர்களுக்கு அதை வழங்க முடியாது, பொதுவாக இந்த நாட்டில் இருக்கின்ற வீடற்ற மக்களுக்கு தான் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பை எடுத்து இந்த நாட்டில் இருக்கின்ற இன அடிப்படையில் 70% பெரும்பான்மை சிங்களவர்களுக்கும் மற்ற 30% தான் சிறுபான்மைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுது இதை எப்படி நாங்கள் முகம் கொடுப்பது என்று தத்தளித்து கொண்டிருந்த பொழுது நான் இன்று அதற்கான தீர்வை கொடுத்திருக்கின்றேன்.